Hindustan Educational Institutions. Admissions open. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தான் சட்டசபைக்குள்ள நுழைவேன்னு சபதம் எடுத்தவரு இன்னைக்கு அதை நிறைவேற்ற போறாரு. எந்த சட்டசபை முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதாரோ அதே சட்டசபைக்குள்ள கெத்தா நுழைய போறாரு சந்திரபாபு நாயுடு. எதனால இந்த சபதத்தை இவர் எடுத்தாரு, இதனுடைய பின்னணி என்ன, வாங்க விரிவா பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்துல சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே கட்டமா மே 13ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. 25 நாடாளுமன்ற தொகுதியில 16 தொகுதிகள்ல வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்கு தேசம் கட்சி. அதே போல சட்டமன்ற தேர்தல்ல தனி பெரும்பான்மையோட தெலுங்கு தேசம் கட்சி 135 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கு. மொத்தமா 175 தொகுதிகள்ல 135 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கு தெலுங்கு தேசம் கட்சி. இதன் மூலமா சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீண்டும் ஆந்திராவுடைய முதலமைச்சரா ஜூன் 9ஆம் தேதி பொறுப்பேற்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற போறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி அடைஞ்சது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவுடைய முதலமைச்சரா பொறுப்பு வகிச்சுட்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில தான் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்டசபையிலிருந்து வெளியே வந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆளும் கட்சியான வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அவமானப்படுத்துறதாகவும் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் மனைவி பத்தியும் இவங்க அவதூறா பேசினதாகவும் குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாரு. தனிப்பட்ட வாழ்க்கைய வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தாக்கி பேசுறதாகவும் இவர் சொல்லியிருந்தாரு. தன்னுடைய மனைவி பத்தி பேசியிருக்கிறத அவரால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிருந்தாரு. அப்போ ஒரு சபதத்தை அவர் எடுத்திருந்தாரு. இனி இந்த சட்டசபைக்குள்ள முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா தான் கால் வைப்பேன் அப்படின்ற சபதத்தை எடுத்திருந்தாரு. அதன்படி 3 ஆண்டுகளா அவரு சட்டமன்றத்துக்கே போகல. இப்போ தனி பெரும்பான்மையோட மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜூன் 9ஆம் தேதி அவரு முதலமைச்சரா பொறுப்பேற்க போறதா சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி தன்னுடைய சபதத்தை 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா நிறைவேற்ற போறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Hindustan Educational Institutions. Admissions open.